இந்த சர்ச்சைகளுக்குள்ள இந்த ஒரு வாரத்தில் பாஜக தலைவர்கள் பலரும் ஆற்றிய எதிர்வினை என்னன்னா, இந்த மாதிரியான கருத்துக்களை கொள்கை சார்ந்து பார்க்காம கூட்டணி சார்ந்து விமர்சனம் வந்தது. திரு எல் முருகன் ஆகட்டும், திருமதி தமிழிசை ஆகட்டும், திரு எச் ராஜா ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை மிரட்டுறாங்க, பெரிய டிமாண்டை வச்சு ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வெறும் அரசியல் ஸ்டண்ட். இன்னைக்கு இந்த சந்திப்பே திருமதி தமிழிசை ஒரு அப்பட்டமான அரசியல் நாடகம் அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஏன் பாஜக இப்படியான ஒரு விமர்சன பார்வையிலிருந்து இதை அணுகுது? அது அரசியல் ஸ்டண்ட்டு தான். அதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பனிங் ரிமார்க் ஒரு 2 நிமிஷம் அன்இன்டரப்டடாக கொடுங்க. இப்போ தமிழகம் இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு தினம் என்றால் மார்ச் 22, 2023 அன்று அப்போது நிதித்துறை செயலாளராக இருந்த திரு முருகானந்தம் அவர்கள் அன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்ச உடனே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது, இந்த வருடம் மதுவினால் எங்களுக்கு வந்த டாக்ஸ் ரெவென்யூ 44,000 கோடி ரூபாய், அடுத்த வருடம் 50,000 கோடி ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்கோம், அதை அச்சீவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தோடு சொன்னார். அது இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதாவது 50,000 விட 52,233 கோடி ரூபாய் கடந்த நிதியாண்டில் தமிழக அரசிற்கு மதுவினால் வரி மட்டும், அதாவது எக்ஸைஸ் டியூட்டி டாக்ஸ் மட்டும், இது மதுவுக்காக மக்கள் செலவு பண்ண தொகைன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வரைக்கும் போகும். இப்போ பல ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்த்தட்டு மக்கள், அதாவது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் 36% ஆண்டு வருமானத்தை மது குடிப்பதற்காக செலவு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. தமிழக அரசு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் மதுவினால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், அந்த விபத்துகளில் மட்டும் 3 ஆண்டுகளில் 4,22,000 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மிக மிக அபாயகரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மதுவினால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, என்ன தீங்கு, எப்படி நம்ம வருங்கால சமூகம் அழிந்து போகின்றது அப்படின்றதெல்லாம். இப்போ டாஸ்மாகை ஒழிக்கணும், இல்லை டாஸ்மாகை மூடணும், இந்த விவாதத்துக்கெலாம் நம்ம போல் அது அடுத்தது போயிடும். புதிதாக இந்த அரசு மதுக்கடைகளை திறப்பதற்கு காட்டக்கூடிய முனைப்பு, கடந்த வாரம் மந்தவெளியில் கோயில், பள்ளிக்கூடம், மற்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு புது கடையை திறந்திருக்காங்க. நம்ம களத்தில் இறங்கி போராடுறோம், மூடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு இல்லை. கோயம்புத்தூரில் குறிப்பாக வைஷால் தெருவுன்னு ஒன்று இருக்குது. அங்கே குடிக்கக்கூடிய மக்களும் கிடையாது, கோவில்கள் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு தெரு. அங்கே வம்படியாக மதுக்கடை திறக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் இருக்கிறத மூடுங்க அப்படின்றத தாண்டி போய் புதுசாக திறக்காதீங்க அப்படின்னு பெண்களை திருவண்ணாமலையில் பார்த்தோம், பெண்கள் அழுதுட்டு போராடினது, காலில் விழுந்து கெஞ்சினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போது இந்த மாநாடு, இந்த விஷயங்கள், இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு செஷனில் ஜென்ராம் ஐயாக்கிட்ட பேசும்போது கேட்ட மாதிரி இது வெறும் அரசியலா அப்படின்னு கேட்டிங்க. இது நிச்சயமாக வெறும் அரசியல்லாம். அதில் எந்த ஒரு எண்ணமோ அதில் ஒரு சின்சியாரிட்டியோ இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்திருந்தா கடந்த 3 ஆண்டுகள் திமுக ஆட்சி வந்தோடனே விசிகா அதில் அங்கமாக தான் இருக்குது. ஜென்யூனாக குறைந்தபட்சம் மதுக்கடைகளை புதுசாக திறக்காமல் இல்லை இருக்கிறத குறைப்பதற்கு எந்த அளவுக்கு அவங்க போராடி இருக்காங்க, எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் எங்கள் கூட்டணியில் முக்கிய அங்கம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினிலிருந்து பல இடங்களில் பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த முக்கியத்துவத்தை பயன்படுத்தி இந்த மக்களை குடியிலிருந்து மீள்வதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்ற முதல் கேள்வி நம்ம வைக்கிறோம். அதுக்கு பதில் நினைக்கிறேன். இப்ப திமுக கேட்குறீங்க, விசிக கேட்குறீங்க, அதே அளவுகள் பாஜகவுக்கு இருக்குல்ல. மதுவிலக்கு கொள்கையில பாஜகவும் தீவிரமா இருக்கீங்கல்ல, அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குமே. தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கையை நீங்க அமல்படுத்திட்டா அது ரொம்ப எளிமையா போயிருமே. நீங்க நினைக்கக்கூடிய மக்கள் நலன் கொண்ட அந்த நோக்கம் நிறைவேறிடுமே. அது ஏன் நடக்கல? நிச்சயமா நல்ல கேள்வி, இது எதிர்பார்க்கப்பட்ட கேள்வி. இப்போ மத்திய அரசு மாநில அரசுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட அந்த அதிகார வரம்புகள் நம்ம கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் அவர்கள் இயக்குனதில் இருக்குது. இப்போது நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் மாநில சப்ஜெக்டில் நீங்கள் எப்படி கை வைக்கலான்னு கேள்வி கேட்கக்கூடியதும் நீங்கள் தான். இப்போ திருமாவளவன் அவர்கள் முதற்கொண்டு விசிகா கோட் பண்ணுற அந்த ஆர்டிகிள் 47 நகைப்பாக இருக்குது. ஏனென்றால் அது ஆர்டிகிள் இருக்கக்கூடிய மெயின் விஷயம் கிடையாது, அது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போ அதே டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தான் உங்களுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லுது, பசுவதை பண்ணுங்கன்னு கொண்டுது. இப்போ அது நம்ம எடுத்தோம்னா நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறீங்க, அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்குது, அது நீங்கள் அமல்படுத்தக்கூடாதுன்னு. அப்போது இந்த விஷயத்துக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்ககிட்ட முதல்ல தெளிவு இருக்கா? இரண்டாவது, நீங்கள் முனைப்பு காட்ட மாட்டீங்கன்னு சொல்லல. இன்னைக்கே திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, அரசமைப்பு சட்ட பிரிவு 44 படி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முனைப்பு காட்டும் பாஜக 47வது பிரிவை பயன்படுத்தி தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தலாமே. அப்ப உங்களுக்கு ஆர்வம் இல்லைங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அதாவது சிவில் சட்டத்துக்கான ஆர்வம் மதுவிலக்குக்கு பாஜகவுக்கு இருக்கா இல்லையா? இல்லை, இது எவ்வளோ பெரிய
நகைப்போ முரணோ எனக்கு புரியல. இப்போ 5 மாநிலங்கள்ல இந்தியாவில் மதுவிலக்கு ஏற்கனவே அமலில் இருக்குது. குஜராத் ஒன்று, பீகார் ஒன்று, நாகாலாந்து ஒன்று, மிசோரம் ஒன்று, மணிப்பூரில் குறிப்பிட்ட பகுதிகளில். இப்போ இதில் 4 மாநிலங்கள், கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்லையும் பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்கள். மிசோரமில் 2019 நம்ம கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இப்போ 5 மாநிலங்களில் மதுவிலக்கு ஏற்கனவே அமலில் இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் பண்ணலாமே, எதுக்கு மத்திய அரசு போய் துணை கேட்குறீங்க? அந்த அவங்களுக்கு தேவையே கிடையாது. முதல்ல தமிழகத்தில் இவ்வளோ அபாயகரமாக போயிட்டு இருக்கு, அதை பற்றி உண்மையிலேயே அக்கறை இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட பேசி நீங்கள் மூடலனாலும் குறைந்தபட்சம் குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அது எதுவுமே எடுக்காம, அதாவது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே பிஜேபி மேலே பழி போட்டால் மக்களை நம்ப வச்சிடலாம், நம்ம அந்த இதிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் மிகவும் தவறானது. இன்னொன்று, இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெகத் ரட்சகன் மாதிரி, டிஆர் பாலு மாதிரி ஆட்களை அனுப்பாமல் இருந்தது மிகப்பெரிய சந்தோஷம். ஏனென்றால் அவர்கள் மது ஆலைகளை நடத்துறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்போ நீங்கள் 3 வருஷத்தில் மது ஒழிப்புக்காக எந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? விசிகா என்ன அழுத்தம் கொடுத்திருக்கின்றது? அப்போ நான் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன், நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி பிரச்சனை, அதிகார பகிர்வு, இதுக்கு மது ஒழிப்பை கொண்டு வரேன் மக்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காம நேரடியா நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்றேன். நான் அவங்க தான் சண்டை இல்லைன்றாங்களே. இல்ல, நீங்க தாராளமா கேள்வி கேளுங்க. ஒரு அரசியல் கட்சியா கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை உரிமையும் தார்மீகமும் இருக்கு. அந்த தார்மீக அளவுகோல் பாஜகவுக்கு இருக்குதா? இப்போ பக்கத்தில் புதுச்சேரியில் உங்கள் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, அங்கே எந்த அளவுக்கு மது ஒழிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. இந்திய அளவில் நீங்கள் அதை செயல்படுத்துவதில் என்ன சிக்கல்? இன்னும் கூடுதலாக இன்னைக்கு திருமாவளவன் சொல்லும்போது சொல்கிறாரு, போதைப்பொருள் ஆதிக்கம் இந்தியாவில் அதிகமாயிருச்சு. அவ்வளவே அவர் சொன்னால் கூட நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவி சில நாட்களுக்கு முன்பாக கூட தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ரொம்ப அதிகமாயிருச்சு, சில நாட்களுக்கு முன்பாக போதைப்பொருள் கேந்திரமாக மாறிடுச்சு, ஆப்கானிஸ்தான்ல இருந்தெல்லாம் போதைப்பொருள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை இன்னும் தீவிரப்படுத்தி போதைப்பொருள் ஒழிப்பு, மது ஒழிப்பு அப்படிங்கிறத ஒரு 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 எல்லையில்லா அதிகாரம் வச்சிருக்கக்கூடிய மத்திய அரசு செஞ்சிடலாமே. அப்போ அதையே செய்வதற்கு ஒரு முனைப்பு காட்ட மாட்டேங்கிறீங்க. இது பழிய தூக்கி மற்றவங்க மேலே போடுறது இல்லை, பவர் உங்ககிட்ட இருக்கு. சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு லா எனாக்ட் பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க. மாநில பட்டியல்ல தப்பிக்கிற உத்தியா? ஆமா, இதுதான் தப்பிக்கிற உத்தியா உங்களுக்கு? பிஜேபி மேல பழி போட்டா முடிஞ்சிரும்ல. கல்விக்கு முடிவெடுக்கும் போது மட்டும் ஒத்திசைவு பட்டியல்னு பார்த்து எடுக்கிறீங்களா? கல்வி ஒத்திசைவு பட்டியல்ல எங்க இருந்தது எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆல்ரெடி ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு போச்சு. அதாவது இந்த மதுவுக்கு குறைந்தபட்சம் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கே எல்லா மாநிலங்களும் எதிர்க்கிறாங்க. என்றால் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54% வரி வசூலிக்கப்படுது. இன்னைக்கு கிரீம் பெண்ணுக்கு அவ்வளவு பெர்சன்டேஜ்னு கதறக்கூடியவர்கள் மதுவுக்கு 54% வரி விதிக்கிறதே இந்த அரசாங்கம் அப்படின்ற கேட்பார் இல்லாம தான் இருக்கு. இப்ப நாங்க மீண்டும் சொல்றது, நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்பிக்கிறதுக்கு பிஜேபி மேல பழிய போடாதீங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? புதிதாக தினமும் மதுக்கடைகளை ஏன் திறந்துட்டு இருக்கீங்க? இதுல நடக்கக்கூடிய விபத்துகள், அதாவது கடைசியா ஒரே ஒரு டேட்டா சொல்றேன். கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நலச்சங்கம் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு இந்த பாதிப்புகள் எல்லாம் பட்டியலிடுறாங்க. உங்க ஊடகத்துல கூட கவர் பண்ணியிருந்தீங்க. 14,63,000 விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க மதுவினால வந்த விதவைகள் மட்டும்னு சொல்றாங்க. அப்போ அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் உங்ககிட்ட முதல்ல இருக்கான்றது தான் எங்க கேள்வி. நீங்க பிஜேபி மேல பழி போடுறீங்க. இப்ப பிஜேபி ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்துல அரசாங்கமே மதுக்கடைகளை எடுத்து நடத்தி டார்கெட் பிக்ஸ் பண்ணி இந்த வருஷம் 44,000 கோடினா அடுத்த வருஷம் 50,000 கோடி உயர்த்துவேன் தம்பட்டம் அடிச்சதற்கு அது ஃப்ரீயா மார்க்கெட்ல விட்டுட்டோம். அதை ஆப்ரேட் பண்றவங்க பண்றாங்க. அங்க இலக்கு நிர்ணயிக்கப்படுவதில்லை, மக்களை குடி என்று கட்டாயப்படுத்துவதில்லை. அதிகாரிகளை அழைத்து கட்டாயப்படுத்துறாங்களா? இந்த மீடியால வந்திருக்கு, எந்த ஜோன்ல டாஸ்மாக் வருமானம் கம்மியா இருக்கோ அங்க அரசாங்க அதிகாரிகள் மீட்டிங் போடுறாங்க. தீபாவளி வருதுன்னா இதுக்கு இவ்வளவு டார்கெட் 1000 கோடி ரூபாய்க்கு விற்கணும்னா அதற்கு அதிகாரிகள் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. நீங்க கேளுங்க சூர்யா, தவறு இல்ல. இல்ல, நான் ஒரு கேள்வி, உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு மது விற்பனை எப்படி இருக்கு? அரசாங்கம் இல்லையே, அது பிரைவேட் கண்ட்ரோல்ல தான இருக்கு. அங்க இருக்க அரசாங்கம் டார்கெட் வச்சிருக்கா சொல்லுங்க. நான் உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க, உலகத்துல ஏதாச்சும் ஒரு மூலையில ஒரு அரசாங்கம் தன் சொந்த மக்களுக்கு டார்கெட் வைத்து மது விற்பனையை அதிகரித்து அதன் மூலம் மற்ற திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம்
இந்தியாவில் வேண்டாம், பிஜேபி விட்டுருங்க, உலகத்துல ஒரு அரசாங்கம் செய்யறது இருக்கா? இவ்வளோ பெரிய அநியாயத்தை நீங்க பண்ணிட்டு உங்க கையில எல்லா அதிகாரத்தையும் வைத்துட்டு பிஜேபி சட்டம் போட்டா நாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றீங்க, மற்ற விஷயத்துக்கு நாங்க சட்டம் போடுறோம், நீங்க ஃபாலோ பண்றீங்களா? பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இது ஹிப்போக்ரசி இல்லையா? அது முதல் சுற்று பார்வையில திரு ஜென்ராம் ஒரு விஷயத்தை சொன்னாரு. பாஜகவின் இரட்டை நிலைப்பாடு இந்த இடத்துல வெளிப்படும். ஏன்னா மத்திய அரசை நோக்கி இந்த கோரிக்கை நகர்ந்திருக்கிறதுனால அது பாஜகவுக்கு ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும், எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதான் நான் சொன்னேன். நீங்க மக்களை சில காலத்துல சில நேரம் முட்டாளாக்கலாம், பெர்மனண்டா முட்டாளாக்க முடியாது. ஏன்னா மக்கள் என்ன அவ்வளோ கூட யோசிக்க முடியாத மக்களா? மாநில அரசாங்கத்துக்கிட்டே மதுவை ஒழிப்பதற்குன்றதே நான் இப்போ கடந்து போயிடுறேன். ஏன்னா அது சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி, இல்லை ஜென்ராமையா சொன்ன மாதிரி, குறைந்தபட்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, புதுசாக கடத்திறக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்காச்சும் வழியை பண்ணுவீங்களான்றது பார்த்தா அது கூட நான் பண்ண மாட்டேன். ஆனால் மத்திய அரசு சொன்னால் தான் நான் பண்ணுவேன்னா, அப்போ மத்திய அரசு சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுறீங்களா? மத்திய அரசு மேலே இவ்வளோ அக்கறை வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று கலைராஜன் சார் சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள் டாஸ்மாக் ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னார். அதாவது 1984 தேர்தலில் திரு கருணாநிதி அவர்கள் எலெக்ஷனில் நிற்கல, மேலவைக்கு தேர்வாகிறார். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 1985 திரு கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற மேலவையில் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய யோசனையை கேட்டு அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு இதை கொண்டு வந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதற்கு முன்னாடி முரசொலியில பல அறிக்கைகளை எம்ஜிஆருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார், நீங்க அரசாங்கமே எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாஸ்மாக் ஆரம்பிச்சது எம்ஜிஆர் தானே அப்படின்ற ஒரு கருத்து இணையத்துல திமுகவினர் குறிப்பாக பரப்பிட்டே இருக்காங்க. பட் அந்த ஐடியாவே சப்போர்ட் பண்ணது, சஜஸ்ட் பண்ணது, அதை வலியுறுத்தினது கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்றது தெரிஞ்சது. இப்போ நம்ம வரலாற்று ரீதியாக போகாமல் நான் மீண்டும் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது மத்திய அரசு சொன்னாதான் சொல்லுவேன்னு சொல்றது, இது பார்க்கக்கூடிய மக்களே சிரிப்பார்கள். கூட கேட்டார்ல, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எல்லாம் மாநிலத்திலிருந்து பிடிங்கி மத்திய அரசு அதிகாரத்தில் வச்சுக்கிறீங்க. இப்போ மக்கள் நலனுக்காக ஏதாவது சொல்லணும்னா அது மாநிலத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கைகாட்டி மக்கள் நலனுக்காகன்னு சொல்ல, அம்பேத்கர் அவர்கள் இயக்கிய கான்ஸ்டிடியூஷன்ல 7th ஷெட்யூல்ல சென்ட்ரல் லிஸ்ட் என்ன, ஸ்டேட் லிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் சம்பந்தமான எது மாநிலங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் அது. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனா 2 பேரும், சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிறது சென்ட்ரல் லிஸ்ட். நான் என்ன கேட்கிறேன், நீங்க பாஜக அரசு கேட்கறது ஓகே, நியாயம், நான் ஒத்துக்கிறேன். அவங்க மத்திய அரசுல இருக்காங்கன்னு கேட்குறீங்க. இப்ப மாநில அரசு நோக்கி நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை எந்த கடுமையுமோ இல்ல எந்த காலக்கெடுவோ அதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில எந்த ஒரு விஷயமுமே கிடையாது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. இதுதான் ஹிப்போக்ரசியை எக்ஸ்போஸ் பண்ணுது. நான் என்ன சொல்றேன், இப்ப ஜென்ராம் ஐயா சொன்ன மாதிரி இப்ப இந்த மாநாடு நடப்பதனால தமிழகத்துக்கு ஏதாச்சும் ஒரு பயன் இருக்குமா? மாநாடு முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு நம்ம இந்த அரங்கத்துல விவாதிப்போம். இந்த மாநாடு நடந்ததுனால ஏதாச்சும் ஒரு உபயோகம் தமிழக மக்களுக்கு இருக்கா? அந்த இடத்துலதான் நான் என்ன சொல்றேன், கூட்டணி பேரத்தையும் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளவும் அவர்களுடைய முரண்பாடுகளை களையவும் மக்களை முட்டாளாக்குகிறார்கள் அப்படின்றத எங்களுடைய இறுதி கருத்து.